அனைவருக்கும் நமஸ்காரம். திரு மருதமலை ஜோதிர்நிலையம், கோயம்புத்தூர். மருதமலை கோயிலுக்கு அடிவாரத்தில் நம்ம ஜோதிட நிலையம் இருக்குது. ரமேஷ் குருஜி. செல் நம்பர் வந்து 9842246742. இது இப்போ தாராபலன் பற்றி பார்ப்போம். புனர்பூச நட்சத்திரம், விசாகம், பூரட்டாதி, இந்த 3 நட்சத்திரங்களுக்கு தாராபலன். தாராபலன்கிறது என்னென்னா, அதாவது இந்த நட்சத்திரத்தில் அவங்க பிறந்த ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 2, 4, 6, 8, 9 இந்த நட்சத்திரங்கள் உள்ள கிழமைகள், தேதி மாத வருடம், இந்த நல்ல நாட்கள் செலக்ட் பண்ணி அதில் வைகாசி மாதத்தில் என்னென்ன நல்ல நாள் வருதோ அந்த இது குறித்து கொடுக்குறேன். இந்த குறிப்பு வந்து நீங்கள் மாத நாட்காட்டியில் வந்து பிக் பண்ணிக்கோங்க. மாதம் அதில் நான் இந்த வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு மாதம் வரும். இப்படி வரும்போது நீங்கள் மாத நாட்காட்டியில் வந்து டிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த நாளில் எந்த சுபகாரியம் செஞ்சாலும் வெற்றிகரமாக அமையும். அதில் தோல்வியே கிடையாது. புதுசாக லோன் வாங்கணும் அல்லது புது நகை திருப்பணும், அதே மாதிரி வந்து லோன் டியூ கட்டணும், இந்த மாதிரி இருந்ததெல்லாம் நீங்கள் தாராளமாக இந்த நாள் செலக்ட் பண்ணலாம். கல்யாணத்துக்கு, சுபகாரியத்துக்கு பொருட்கள் வாங்க, நகை நட்டு வாங்குறதுக்கு, அப்புறம் வந்து உப்பு ஜவுளி எடுக்க, பெண் பார்க்க போகணும்னா, வரன் பார்க்க போகும்போது அந்த மாதிரி வரன் வதுவரர்களை சந்திக்க, அதே மாதிரி சுபகாரியங்கள் பண்ணுறதுக்கு, சுபாசுப பலன்கள் அமைகிறதுக்கும் இந்த நாட்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த நாளில் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றிகரமாக இருக்கும். புனர்பூச நட்சத்திரம், விசாகம், பூரட்டாதி, இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாட்கள் வளபிரையிலையும் தேய்பிரையிலையும் கிடைக்குது. அதில் சனிக்கிழமையும் கிடைக்குது, செவ்வாய்க்கிழமையும் கிடைக்குது. சனிக்கிழமை சொல்லும்போது எந்த பொருள் வாங்குகிறோமோ அது பல மடங்கு பெருகும், சனிப்பெருக்கு. ஆனால் நல்ல விஷயங்கள் செஞ்சு நல்ல பொருட்கள் வாங்கிக்கோங்க. செவ்வாய்க்கிழமை சொல்லும்போது இடம், வீடு, சொத்து, நிலையான சொத்துக்கள் வாங்குறதுக்கும், இடம் வாங்குறதுக்கும், விவசாய பூமி வாங்குறதுக்கும் அல்லது விவசாயம் பண்ணுறதுக்கும் நல்ல நாட்களாக அதை எடுத்துக்கலாம். இது இந்த நட்சத்திரத்துக்குரிய நல்ல நாட்கள். இந்த நீங்கள் நாட்காட்டியில் குறிச்சிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்க்கும்போதே இதில் சொல்லக்கூடிய டேட்டில் நீங்கள் டிக் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சுலபமாக இருக்கும். எழுதி வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு வந்து அது மறுபடியும் எடுத்து பார்க்கணும். மாத கேலண்டரில் நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். சொல்ல எழுதிக்கோங்க, டிக் பண்ணிக்கோங்க. வளர்பிறையில் 16ஆம் தேதி மே மாதம் 5ஆம் மாதம் 2024 வியாழக்கிழமை, வைகாசி 3ஆம் தேதி நல்லாயிருக்கு. அடுத்த வளர்பிறை 21ஆம் தேதி மே மாதம் 2024 செவ்வாய்க்கிழமை, வைகாசி 8ஆம் தேதி, அதுவும் நல்ல நாள். அடுத்த தேய்பிறை வருது. ஆனால் திருமண முகூர்த்தம் சொல்லி குறிக்கக்கூடியதாக பஞ்சாங்கத்தில் இருக்குது. பஞ்சாங்க கணக்குப்படி முகூர்த்த நாள் உங்களுக்கும் நல்ல நாள். அதாவது தேய்பிரையிலே வருது. 26ஆம் தேதி 26 மே மாதம் 2024 ஞாயிற்றுக்கிழமை, வைகாசி 13 அன்று. அடுத்த தேய்பிரையும் பார்ப்போம். 1 ஜூன் மாதம் 2024 இந்த தேதியில் வந்து பார்க்கும்போது சனிக்கிழமை வருது, வைகாசி மாதம் 19ஆம் தேதி. அடுத்த தேய்பிரை திருமண முகூர்த்தத்துக்கு விசேஷமான நாள். 3ஆம் தேதி ஜூன் மாதம் 6ஆம் மாதம் 2024 திங்கட்கிழமை, வைகாசி 21. அடுத்த தேய்பிரை 5ஆம் தேதி 6ஆம் மாதம் ஜூன் மாதம் 2024 புதன்கிழமை, வைகாசி 23. அடுத்து வளபிறை வந்துடுது. 8ஆம் தேதி ஜூன் மாதம் 6ஆம் மாதம் 2024 அன்னைக்கு வந்து சனிக்கிழமை, வைகாசி மாதம் 26ஆம் தேதி. அடுத்து 10ஆம் தேதி வளபிறை, திருமண முகூர்த்தத்துக்குரிய நாள்னு பஞ்சாங்கத்தில் இருக்குது. உங்களுக்கும் விசேஷமான நாள். 10ஆம் தேதி ஜூன் மாதம் 6ஆம் மாதம் 2024 திங்கட்கிழமை, வைகாசி 28. அடுத்த வளபிறை 12ஆம் தேதி 6ஆம் மாதம் 2024 புதன்கிழமை, வைகாசி 30. இதில் வந்து 28 மே மாதம் 2024 மத்தியானம் 2:37 வரைக்கும் அக்னி நட்சத்திரம் இருந்து முடியுது. அந்த வரைக்கும் இருந்திருக்கு, இன்றைக்கும் இருக்குது. எப்போ முடியுதுன்னா 28/5/2024 மத்தியானம் 2:37 முடியுது. அதுக்கப்புறம் திருமண சுபகாரியங்கள், இந்த கிரகப்பிரசம் பண்ணுறதுன்னா அப்புறம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மேக்ஸிமம் சுபகாரியங்கள் அக்னி நட்சத்திரம் பண்ணலாம். ஆனால் அதில் வந்து கிரகப்பிரவேசம் முக்கியமாக பண்ணக்கூடாது. சில பேர் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களாம் இப்போது இந்த காலகட்டத்தில் அக்னி நட்சத்திரத்துலேயும் பண்ணத்தான் செய்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த நட்சத்திர நாளில் உங்கள் புனர்பூசம், விசாகம், புரட்டாதிக்கு இது விசேஷமான நாள். இதை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் ஜாதகம் முழு பலன்கள் கேட்கணும்னா உங்கள் பேர், தேதி, மாத, வருடம், பிறந்த நேரம், AM, PM, எந்த ஊர்,
இதை நீங்கள் வந்து குறித்து நீங்கள் தகவல் சொன்னீங்கன்னா சரியான நேரத்தில் பலன்கள் சொல்லப்படும். முழு தகவல் பலன்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கப்படும். அதே மாதிரி தாராபலனான இந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனாலும் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு கமெண்ட் பாக்ஸில் வந்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் எழுதுங்க. இன்னும் என்ன சொல்லலாங்கிறது எழுதுங்க. ஜாதக பலன்கள் திருப்திகரமாக எல்லாம் நல்லபடியாக அமையும். ஓம் நம சிவாய வல்லமுடன்.